ஹாய், ஆக்சுவலி நம்ம வந்து அருவங்காடில் இருக்கோம். ஹாய் ஹாய் கைஸ், ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து காட்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடம் அந்த அளவுக்கு வெளிச்சமாக இல்லை. ஸோ சரி, நம்ம வாங்க, நம்ம வெளில இங்கே வந்துடலாம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது வந்து சீசன் டைம்னால ரொம்பவே நல்லா இருக்குது. 0 டிகிரி -1 டிகிரி வரைக்கும் வருதுங்கிற மாதிரி நியூஸில் போட்டுருந்தாங்க. அதனால தான் நான் பிளான் பண்ணி வந்தேன். இந்த பிளேஸும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ ஊட்டிக்கு வந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவில் வரும்போது லைட்டாக வெயில் அடிச்சுது. காட்டேஜை ரீச் பண்ண உடனே இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து நல்லா கூலிங்காகவே இருக்குது. அந்த கிளம்புன அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காரமடை, மேட்டுப்பாளையம், அதுக்கப்புறம் ஊட்டி, அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் காட்டேஜ் இந்த ஏரியா. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 8:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ரொம்ப டைம் ஆகி அப்படியே 9:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ரீச் ஆன டைமிங் பார்த்தீங்கன்னா 2 o'clock. ஸோ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. போய் லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பார்சல் என்னென்னா, இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ அங்கெல்லாம் காட்டுங்க. அந்த வீடை லைட்டாக ஜூம் பண்ணுங்களா. ஏன்னா அந்த வீடு ரொம்ப பார்க்க பழசான, ரொம்ப பழமையான ஓல்டன் வீடு மாதிரி இருக்குது. இங்கே கவர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இந்த காட்டேஜ் அவுட் சைட் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு 59 செகண்ட் இல்லை 30 செகண்டுக்கு ஒரு சின்ன கவரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த மவுண்டன் வியூவில் இருக்குது, ரோடு வியூவில் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.
ஹாய், ஆக்சுவலி நம்ம லஞ்ச் வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இங்கே தான் சாப்பிட்டோம். இங்கே எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்தாங்கன்னு ஸோ நான் வீடியோ கவர் பண்ணல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால நாக்கு வந்து கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருக்குது. சரியாக பேச முடியல. 5 to 10 minutes அப்படி தான் இருக்கும் போல். சரியாக என்னால் பேச முடியல. ஸோ ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா 3மே சாப்பிட்டா 3மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹலோ ப்ரோ, இங்கே ஒரு அண்ணன் சைலண்ட் இருந்தார். இல்லை, வேற ஒரு அண்ணன் அங்கே சைலண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் நம்மளை ஃபுல்லாக கவனிச்சாங்க. உள்ளே இருக்காங்க பாருங்கள். சார் இங்கே வாங்க சார், இந்த பக்கம் வாங்க சார், இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க சார். ஆக்சுவலி உங்கள் நேம் என்ன சார்? ஸ்ரீகுமார். ஓகே, இந்த அண்ணன் தான் நம்மளை ஃபுல்லாக கவனிச்சாங்க. உள்ளே வந்ததுலேருந்து ஃபுல்லாக சர்வ் பண்ணுறது. இந்த ஹோட்டல் நேம் எத்தனை வருஷமாக இருக்குது? ஓகே, 25 இயர்ஸாக இந்த ஹோட்டல் வந்து இங்கே தான் இருக்குது. ஊட்டியில் இருக்குது. ஊட்டி சேரிங் கிராஸ் குன்னூர் மெயின் ரோடில் வந்து இந்த ஹோட்டலில் இருக்குது. நீங்களும் வந்தால் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காஸ்ட் வைஸில் வந்து மீடியமும் இல்லை, ஹையும் இல்லை, லோவும் இல்லை, ஹையும் இல்லை, மீடியமான ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்களும் வந்தால் கன்ஃபார்ம் இந்த அண்ணனை பாருங்கள். இந்த ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த அண்ணனை வந்து மீட் பண்ணுங்கள். இந்த ஹோட்டல் நேமு ஊட்டி குன்னூர் மெயின் ரோடா? குன்னூர் மெயின் ரோடு. வேறு ஏரியா புரியல. சேரிங் கிராஸ் ஊட்டியில் இருக்குது. நல்லா இருந்துச்சு. 25 இயர்ஸாக இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். நல்லா இது பண்ண, நல்லா சர்வ் பண்ணார். தேங்க்யூ சார். சரி, இது வெஜ்ஜு அங்கே நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. யார் இருந்தாலும் டைப் ஹலால் ஃபுட். சரி, நம்ம வந்து தொட்டப்பட்டாக்கு வந்திருக்கோம். இந்த மவுண்டன்லேயே ரொம்ப கூலஸ்டான பிளேஸ் தொட்டப்பட்டா தான். நாங்கள் தங்கியிருக்க இந்த காட்டேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 kilometers தள்ளி நாங்கள் வந்திருக்கோம். நல்லா இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ 10 ரூபான்னு நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துக்கலாம். ஸோ கேமராக்கெல்லாம் 15 rupees தான் ஆகுது. 10 ரூபாவில் இந்த இடத்த பார்க்குறது வந்து கிஃப்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து கூலஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இந்த ஊட்டியோட அந்த குளிரை வந்து நீங்கள் உணர்வீங்க. இங்கே வாங்க. அது இல்லாமல் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த லாங் சைட் டெலஸ்கோப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப வியூ நல்லாயிருக்கும். இல்லை, எல்லாரும் எங்கேருந்து வரீங்க? வேலூர் மாவட்டம். உங்கள் நேமு? சைஃப். நீங்கள்? உங்கள் பேர்? எல்லாரும் படிக்கிறீங்களா? காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? இல்லை, காலேஜா? காலேஜ் படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? வேலூர்லேருந்து வந்துருக்கீங்கல்ல? வேலூர்லேருந்து வந்துருக்கீங்க. இந்த இடம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல? ஊட்டிலே இந்த, அதாவது ஊட்டிங்கிற ஒரு சிட்டியோடைய நேம் தான். ஆக்சுவலி இந்த மவுண்டன்ல இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ 5 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிக்கெட்டும் ரொம்ப 10 ரூபா தான். ஆக்சுவலி 10 ரூபாய்க்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறது ரொம்பவே ஒரு கிஃப்டான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். தேங்க்யூ. பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஷாப் வந்து ஒரு
நாட்டு மருந்து கடை, அதாவது ஓல்டு நாட்டு மருந்து கடை, அந்த காலத்து நாட்டு மருந்து மாதிரி இருக்குது. நம்ம இப்போ அதை பார்க்கலாம். என்ன மாதிரி அந்த காலத்தில் உள்ள அந்த இதான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே நேச்சுரலாக நீங்கள் பண்ணுறீங்கள்ல. உங்கள் பேர் மோகன். உங்கள் பேருக்கா? எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கடை? 67 வருஷமாக அந்த ஷாப் இருக்குது. ஆக்சுவலி நைட் பியூட்டி ஆஃப் ஊட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இப்போ எனக்கு பேக் சைடில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி பையா, உங்கள் நேம் என்ன? விஜய். விஜய். விஜய் வெரி கம்மியாக வரீங்க? காந்தர். காந்தர் ஊட்டியோடைய ஒரு ஏரியாவா அது? நீங்கள் சொந்த ஊர்? தமிழ் தமிழ் தெரியாது. ஆக்சுவலி ஒரு தமிழ் தெரியாது. விச் ஸ்டேட்டு? எந்த ஸ்டேட்டு? கதிவல். எந்த ஸ்டேட்டு? பிகார். பீகார். உங்கள் பேர் கிளாரிட்டி. இவர் வந்து பீகார்லேருந்து வந்திருக்காரு. இப்போ வந்து ஊட்டியில் இருக்காரு. இவர் 2 பேரும் பீகார்லேருந்து வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம் அங்கே இருக்கீங்க? 5 years. 5 வருஷம் அங்கே தான் இருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து போக போக இன்னும் 0 டிகிரியில் கூலிங் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் சேனலில் அப்படின்னு போட்டுருக்காங்க. 0 டிகிரி 3 டிகிரி அப்படின்னு. அதெல்லாம் கூலிங் ஆகுதுல்ல அப்போது? ஓகே, ஒரு ஹாய் சொல்லுங்க. தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஏரியா. இப்போ எந்த டைம்னா ஆக்சுவலி இந்த பொங்கல் டைம் தானே. பொங்கல் டைமில் வந்து எல்லாருக்கும் லீவு தானே. ஸோ அதனால் எல்லாருமே வராங்க ஊட்டிக்கு. பாருங்களேன், மலை மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி ஊட்டியோடைய அந்த நைட் மார்க்கெட்னு சொல்லுவாங்கள்ல, சூப்பர் மார்க்கெட்டில் நைட்டில் உள்ள அந்த மார்க்கெட். ஆக்சுவலி ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு சாப்பிட. அங்கே தான் நல்லா இருக்குன்ட்டாங்க ஃபுட்டு. ஸோ பேக் சைடில் தான் இருக்குது. மேரா நேம் எனக்கு அந்தளவுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ உங்கள் நேம் என்ன? ஷமீருதீன். எந்த ஸ்டேட் இது? அசாம்லேருந்து வந்திருக்காரு. எத்தனை வருஷம் அங்கே இருக்கீங்க ஊட்டியில்? 2 years ஆவா? 2 years அவர் ஊட்டியில் தான் இருக்காரு. இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ?
இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 2 இயர்ஸாக இங்கே தான் இருக்கார். ஸோ எல்லாருமே ஊட்டிக்கு வாங்க, நல்ல பிளேஸ். இங்கெல்லாம் எப்படி இருக்குது கிளைமேட்? எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும்ல? சார் கூலிங் எப்போவுமே சில்லாக தான் இருக்கும்ல? எப்போவுமே சில்லாக தான் இருக்கும். ஸோ அந்த சென்னை சைடில் உள்ளவங்களுக்குலாம் இந்த ஊட்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு சேஞ்சாக இருக்கும். இங்கே இருக்கிற மக்களுடைய அந்த ஒரு லைஃப் வந்து ரொம்பவே சேஞ்சாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து வெயில் அடிக்கும். ஸோ நைட்டு வந்து கூலிங்காக இருக்கும். சில டைம் நைட்டு வெக்கையாக இருக்கும். இங்கே எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும். மதியானமும் கூலிங்காக இருக்கும், நைட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ எப்போது இது இல்லாமல் இருக்க முடியாது. கரெக்டாக இது இல்லாமல் இவரால் இருக்க முடியாது. பேர் ஷமீருதீன். ஓகே, தேங்க்ஸ் ஷமீருதீன். ஹாய் கட்டிடுங்க. They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do, and when you're making money, make sure you don't spend it too soon. Fuck that, I'll do what I wanna do. Who are you to tell me how to live life? In these times it feels like nobody's right, yeah. So I'ma figure out what else we succeed, and then invest all of my time into that and proceed. I need whatever the hell could make me happy, and I don't think you have a clue what could that be. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I think this life could be special if I get rid of the devils. They think that I am a rebel, I think they want me to settle. There's nobody on my level. They think that work is too stressful, I think that work is essential. The grind is all in your mental, and I don't think you understand what I'll go through just to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the ages. 5-10 year plans are contagious. I attack that shit, I'm tenacious. And if you ain't, get the fuck out of my way then. Got one life, I won't regret it. I will fight until I get it. I'll look back one day from heaven and say, damn, I learned some lessons. And say, damn, I have no questions. I had fun in every second, and the journey was a blessing, yeah. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous,